பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உன் தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடவும் ஆசை அம்மான்னும் கூப்பிடவா. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை பலமா வைக்கணும்னா உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. இதை நான் பாடிக்கிட்டு கூட இருக்கிறேன். பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வல்லது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என்ன டியூன் பண்ணி பாடுறேன். நான் உன்னை பலப்படுத்தி இருக்கிறேன்னா பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல யோசித்து பார்த்தா பலப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா நான் குண்டா இருக்கிறது சொல்லுங்களேன். இல்லை, உன்னையே நீ ஜெயிக்கிற அதாண்டா பலம்னார். உலகத்திலேயே மோசமானவன் அப்படின்னா யாரை சொல்லலாம்? நம்மளை தான் சொல்லலாம். சொல்லுங்க. உலகத்திலேயே எத்தனையோ ஒரு கோடி கோடி மக்கள் ஆண்டவரை யாருன்னு தெரியாமல் அவங்க கெட்டு போகலாம். அவர் அறிஞ்சிருந்தே மோசமானவனாக இருந்தவனா சொல்லுங்க. ஆமாம், அவர் அறிஞ்சவனாக இருந்து ரொம்ப மோசமானவன். இது ஏன் இப்படி பிறந்தது அப்படின்ற அளவு மோசமான பேர். என்னையே மாற்றிருக்கார்ல, இதை விட என்ன அதிசயம் வேணும்? என்னையே மாற்றிருக்கார்ல, புரியுதா உங்களுக்கு? அதனால் எனக்குள்ள உன்னையே நீ ஜெயிக்கிறல்ல, அது முதல் பலன்னார். அல்லேலூயா. உங்களை ஜெயிக்கிறீங்களா பாருங்க. எவ்வளோ கெட்ட பழக்கம்லாம் நம்மக்கிட்ட இருந்தது சொல்லுங்க. இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன் தேவன். பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வல்லது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. இன்னைக்கு முழுச அதை சொல்லி சொல்லி பாருங்க. முதல் பலன் உன்னை நீ ஜெயிக்கிற. இப்போ ரெண்டாவது பலன் நீ தேடுறதுனால முழு குடும்பம் தேடுதில்ல. தேவ பலன்னா என்னன்னா, நீ செய்கிற பணிவிடையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்றார். நீ ஜெபிக்கணும், அதை நான் கேட்கணும். சொல்லுங்க, நீ சொல்கிறதெல்லாம் இது தேவ பலனா தெரியலையான்னார். இப்போ சொல்லுங்களேன், நீங்கள் கேட்குறதெல்லாம் அவர் செய்கிறாரா இல்லையா? அப்படி கேட்குற அளவு நமக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? இது தேவ பலம் இல்லையா? இப்போ இன்னுமா அந்த பயந்தாங்கொள்ளி முகத்தை காட்டணும். நம்ம பயப்படாதே இருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் அப்படி காட்டி பாடலாம்ல. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன் தேவன்.
நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வல்லது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அந்த பலத்தை உன்னதத்திலிருந்து பலனால் தரிப்பிக்கப்படணுமா நம்ம, அப்படியே நம்மளை அப்படி நிரப்பிடணுமா. அந்த பலன் வந்துட்டா போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. எது பெரிய பலன்னா, சத்துரு உங்கள் மேலே மோதுனா அவன் நொறுங்கி போகணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? மோதுனா அவன் நொறுங்குற மாதிரி இருந்தா உண்மையிலேயே நீங்கள் பலசாலி தான். ஒரே ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். 2 கையும் வரிச்சு, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. பலப்பட்டான் சாலமோன், பலப்பட்டான், வர வர பலப்பட்டான். வந்துருங்க, எவரையும் பலப்படுத்த மேன்மைப்படுத்த உம்மால ஆகும். இன்னைக்கும் ஆண்டவரே நீங்கள் எங்களை பலப்படுத்தி இங்கே இருக்கிறவங்க சாதாரணமானவங்க இல்லைன்றது உலகத்துக்கு தெரிகிற வர வந்துருங்க 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 வந்துருங்க. பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன் தேவன். திகையாதே, நீ திகையாதே, நாம் முதல் வரி நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வல்லது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதை நான் படிக்கும்போது ஒரு பூச்சி வந்து அந்த டேபிளில் உட்காந்துது. ஃபேன் காற்றுக்கும் ஓடலை, ஃபூனு ஊதுனும் ஓடலை. என்ன ஆண்டவரே இந்த சின்ன பூச்சிக்கு அவ்வளோ பலமான? ஆமாம், யாக்கோபு என்ன சிறு பூச்சின்னு நான் ஒன்று சொல்லலையான்னார். ஆண்டவர் எந்தெந்த ரூபத்திலாம் பேசுகிறார் பாருங்க. அந்த ஃபேன் காற்றுக்கும் அந்த சின்ன பூச்சி ஃபூனு ஊதுனும் போகவே இல்லை. என்னன்னா, என் பிள்ளை ஒரு சிறு பூச்சியாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற சத்துரு ஜெயிக்க முடியாதுன்னார். யார் சோர்ந்து போனது? சாதாரணமாக இருக்கிறதுக்காக நம்மளை அழைச்சாரு. அல்லேலூயா.